படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் மாதிரி யோசிக்காதீங்க, கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து படம் பிடிக்கும். படம் ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்கும், இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி யோசிங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதெல்லாம் நினச்சாருங்க. செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவோட ஆக்டிங் ப்ளஸ் கதை எப்படி நகர்ந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதனால் ஆக்சுவலாக வந்து ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓல்டு ஜென்ரேஷன் காமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெசென்ட் கிரிஞ்சாக காமிக்கிறாங்க. ஓல்டு ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் பாடி பில்டிங் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம். ஓவரா சவுண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இல்லை எதனா டைலாக்ஸ் அளவில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சா படம் உங்களுக்கு? டைலாக்ஸ் வந்து அந்த காலத்தில் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபியூச்சராக யோசிக்கிறதுக்குலாம் இந்த படம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதெல்லாம் பார்த்து யோசிக்கணும். ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? எனக்கு ஓகே தான் ப்ரோ. நான் சூர்யா ஃபேன் தான். ஸோ நான் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப காமெடிலாம் அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகல. ஸோ அதுவே ஸோ அந்த ப்ரெசன்ட் போர்ஷனே பெருசாக ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அண்ட் இப்போ வந்து முன்னாடி இருக்க வேர்ஷன் அது ஒன்று காமிச்சாங்க. அதில் வந்து அந்த விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப லவுட் நாய்ஸாக இருக்குது. பிஜிஎம்லாம் பயங்கரமாக பேக்கில் வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே அப்படியே வருது. ஸோ அதனால அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாம் பெருசாக எதுவுமே தெரியல. பட் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போதான் கதை மூவ் ஆகுது. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் லேகாக தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ டேரக்டர் சிவா அவர்களுடைய முந்தைய படங்கள் மாதிரி இந்த படமும் இருக்கா, இல்லை வேற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும்? அதுதான் கதை வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் என்னைக்கு முன்னாடி படம் அண்ணாத்தை எடுத்துக்கோங்க, விஸ்வாசம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் அவரு எப்பவுமே அந்த லவ் நைஸ் பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஒரு பர்சனை பத்தி எலிவேட் பண்றது அதெல்லாம் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டச் இருக்கு. பட் அந்த ஓல்டு மூவி பீரியட் மூவினால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு? பெருசா எதுவும் எங்கேஜிங் இல்லை ப்ரோ. அதான் சொல்றேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். மேபி நான் பாகுபலி அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அவ்வளோ எங்கேஜிங்கா இல்லை. இதுதான் உண்மை. இல்ல ட்ரெய்லர்ல வந்த அந்த ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுதான் ஏன்னா நான் சூர்யா ஃபேனு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். ஆப்வியஸ்லி ஓடிடியில் 2 படம் வந்துருக்கு, அது சூப்பராக இருந்தது. பட் இது 2 வருஷம் கழிச்சு சூர்யாவை பார்க்கும்போது பயங்கரமா இல்ல 2000 கோடி வரும், வாயை பொழந்துட்டு பாப்பீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் அதுதான் விஷுவலா சூப்பரா இருக்கும். விஷுவலா பயங்கரமா எடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரி தானே மெயின். ஸ்டோரி அந்த 2000 கோடி அதெல்லாம் எப்படி வராது ப்ரோ. ஏன்னா அந்த போர்ஷன் வந்து லிங்க் பண்ற அந்த இதுவே ஸ்டோரியே இல்லை. அந்த கரண்ட் போர்ஷனுக்கும் அதுக்கும் இப்போ அதை பத்தி ஒண்ணுமே வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. போக போகதான் தெரியும் செகண்ட் ஹாஃப் இருக்கு. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.